வணக்கம் மாணவர்களே. டிஎன்பிஎஸ்சில பழைய ட்ரெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொது தமிழா இருந்தாலும் ஆங்கில வழி மாணவர்கள் ஜெனரல் இங்கிலீஷா இருந்தாலும் 90 கேள்வி 95 கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைய நடைமுறையில பொருந்தாது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி முன்புலேருந்தே சொல்லிக்கிட்டு வந்துருக்கோம். குரூப் 4ல கூட 85 கேள்விகளை உங்க இலக்கா வைங்க அப்படின்னு தான் நம்மளுடைய பயிற்சி அமைக்கப்பட்டது. இப்போது நம்மளுடைய ஸ்டான்ஸை கொஞ்சம் மாத்தி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 79 கேள்விகளுக்கு மட்டுமே தான் பயிற்சியின் மூலம் பதிலளிக்க முடியும். மித்த கேள்விகளுக்கு பயிற்சியை தாண்டியும் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பொது தமிழா இருந்தாலும் சரி, ஜெனரல் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, 79 கேள்விகளை நம்ம அட்டைன் பண்றதுக்கு 4:1:2 அப்படிங்கிற டார்கெட்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம். எந்த 2 யூனிட்டை நம்ம படிக்கவே வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா 4 and 6 படிக்க வேணாம்னு சொல்றோம். ஏன்னா அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் கடினத்தன்மையாக இருக்கிறதை தாண்டியும் அதற்கு குறிப்பிட்ட வரையறையில சிலபஸ் இல்லை அப்படிங்கிறது தான். இத முதல் முறையாக பொது தமிழ் மாணவர்களுக்கு கொண்டு சென்றுகிட்டு இருக்காங்க. அதை நம்ம கௌரவப்படுத்தும் விதமாக இந்த இருவருக்கும் நன்றியை சொல்றோம். இவங்க பொது தமிழ்ல 100 கேள்விகளை குறிப்பது கடினம் அப்படின்னு மாணவர்கள்ட்ட எடுத்துட்டு போறாங்க. ஃபேமஸ் யூடியூபர்ஸ் ஆன இவங்க ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை மாணவர்கள்ட்ட எடுத்துட்டு போறோங்கிறதுக்காக இவங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம்.